வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்த சீஸ் பால் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்டி. இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சீஸ் பால் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 500 கிராம் அளவு பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு முழுமையாக வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த உருளைக்கிழங்குடைய சூடை முழுமையாக ஆற விட்டு இதோட தோல் நீக்கி வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லா பொட்டேட்டோஸையும் தோல் நீக்கி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மேஷர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதன் பிறகு காரத்துக்காக இதில் 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயும் உருளைக்கிழங்கும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பேட்டில் யூஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ சீஸ் பால்ஸ்க்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 100 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தின் பேட்டராக ரெடி பண்ணதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இங்கே ஒரு பவுலில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் சீஸ் க்யூப்ஸும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மேஷ்ட் பொட்டேட்டோஸ் கையில் எடுத்து அழகாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதன் பிறகு நம்ம உள்ளங்கையில் வச்சு இதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இது நடுவில் ஒரு சின்ன சீஸ் க்யூப் எடுத்து வச்சு சீஸ் க்யூப் தெரியாத அளவுக்கு உருளைக்கிழங்கை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணதன் பிறகு மறுபடியும் இதை அழகாக உருண்டை பிடிச்சு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மேஷ் பொட்டேட்டோஸ்குள்ளேயும் சீஸ் க்யூப்ஸ் வச்சு அழகாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடித்ததன் பிறகு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டுக்கலாம். இந்த பேட்டர் இந்த உருண்டையை அழகாக கோட் பண்ணுற அளவுக்கு மேலே மைதா மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. அதன் பிறகு எக்ஸஸ் பேட்டர் இல்லாமல் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் இந்த உருண்டையை அழகாக கவர் பண்ணுற அளவுக்கு நல்லா இதை ரோல் பண்ணிக்கோங்க. இந்த உருண்டையை சுற்றி அழகாக பிரெட் க்ரம்ஸ் கவர் பண்ணதன் பிறகு எக்ஸஸ் பிரெட் க்ரம் இல்லாத மாதிரி இதை நல்லா உதறி விட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோடைய டெம்பரேச்சர் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் போட்டோட நிறையா நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் மேலே நல்லா பொன்னிறமாகவும் மொறுன்னு இருக்கும். உள்ள சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை குக் பண்ணிட்டீங்கன்னா மேலே நல்லா பொன்னிறமாகவும் மொறுன்னு இருக்கும். ஆனால் உள்ள சீஸ் மெல்ட் ஆகாது. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததன் பிறகு இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா உருண்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மொறுன்னு சுவையான நல்லா சீஸியான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியில் நான் பேசிக் சீசனிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த சீசனிங் வேணாம், எனக்கு இந்தியன் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர்னு உங்களுக்கு தேவையான மசாலாஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் மொசரல்லா சீஸ் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.